ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LSM Vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் குழம்பு மசால் பொடி வீடியோ வீட்டில் எப்படி அரைக்கிறது, எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் பெரிய வீடியோ நான் போட்டிருக்கேன். சரி, அதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாமே, ஒரு பிஸ்னஸாக நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இது ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இந்த குழம்பு மசால் பொடி போட்டு தான், குழம்பாக இருக்கட்டும், பொரியலாக இருக்கட்டும், ஒரு பிரிஞ்சி சாதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த மசால் பொடி கண்டிப்பாக போட்டிருப்பேன். எக்ஸ்ட்ரா வேணால் அந்த கரம் மசாலா, அந்த டேஸ்ட்டுக்கு, அந்த வாசனைக்கு அந்த கரம் மசாலா, கறி மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணுனே தவிர, எல்லாத்துலேயுமே இந்த ஒரு மசாலா மட்டும்தான் நான் போட்டு செஞ்சுருக்கேன். எறா தொக்கா இருக்கட்டும், குருமாவாக இருக்கட்டும், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, மீன் குழம்பு, அப்புறமா சாம்பார். சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா இந்த மசால் பொடி 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே பக்காவாக இருக்கும். சரி, நம்ம இந்த மசாலா ஏன் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடாது, நம்மளுமே ட்ரை பண்ணுவோமே பிஸ்னஸ்ஸு. ஏன் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணுவீங்களா, எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த மசால் பொடி நீங்கள் கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், டிஎம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புக்கு. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அந்த மசால் பொடி. நீங்கள் ஒரு டைம் வாங்கினீங்கனாலே நல்லா, அது ஒரு 2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போட்டாலே அந்த தொக்கா இருக்கட்டும், எறா தொக்கா இருக்கட்டும், மீன் குழம்பா இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். அவ்வளோ வாசனையாக கமகமன்னு இருக்கும். வேணும் அப்படின்றவங்க கீழே எவ்வளோ ப்ரைஸ் என்னன்றது வாட்ஸ்அப்பில் நான் சொல்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. லட்சத்தில் இருக்க யூடியூபர்ஸ்க்கெலாம் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. சாரீ பிஸ்னஸுமே நான் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மசால் பொடி யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மசால் பொடி பார்த்திங்கன்னா எந்த கெமிக்கலுமே கிடையாது. நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறோன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதே ப்ரிப்பேர் தான், வேறு எதுவுமே அதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே ஹெல்த்தியான ஒரு மசால் பொடி தான். நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹோம்மேடு மசால் பொடியாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது இன்னுமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த மசால் பொடி. நீங்கள் தனித்தனியாக எல்லாமே வாங்கி போடணும் இல்லை, இந்த ஒரு மசால் பொடி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.